சரி தப்ப வரம் சாபம்னு சொன்னது யாருன்னா மதவாதி. யார் சொன்னா? மதவாதி. இறை நம்பிக்கையாளர்கள்னு தங்களை தானே சொல்லிக்கின்னு மனித சமூகத்தை பிரித்து ஆள்றதுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட வார்த்தைக்கு ஒரு பேருனா வரம். வரம்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அதிகார வர்க்கத்திலேயோ இல்லை திறமையா இருக்கிறதுக்கோ நல்லா வாடுறதுக்கான சந்தர்ப்பத்தை என்ன கொடுத்தாலும் உங்க மூளை மாறக்கூடாதுன்னா உங்களுக்கு என்ன சொல்லி அனுப்பணும்னா வரம் சாபம்னு ஒன்று இருக்குது. கடவுள் என்ன பண்ணி வச்சுக்கிறாரு? சிலரை ஆசீர்வதிச்சுக்கிறாரு, சிலரை சபிச்சுக்கிறாரு. மாட்டீங்கன்னா இல்லையா? சாபமும் வரம் தான். கடவுள் வரம் மட்டும்தான் தராரு, சாபம்னு ஒன்று கடவுள்கிட்ட இல்லை. கடவுள்கிட்ட என்ன கிடையாது? உங்கள் வயசு கூடி நேரமா குறையுமா? குறையாது. வயசாகி சாவீங்களா? சாக மாட்டீங்களா? சேர்த்து எதனா குறைச்சாரா? இது யாருன்னா ரூல்ஸ் மாறிச்சா? பாவமும் வரமும் உங்க கையில் தான் இருக்குது, சாபமும் வரமும் யார்கிட்ட தான் இருக்குது? உங்கள்கிட்ட தான் இருக்குது. சரியும் தப்பும் யார்கிட்ட தான் இருக்குது? உங்கள்கிட்ட தான் இருக்குது. எந்த சூழ்நிலையும் உன்னால் ஆவாத சூழ்நிலைக்கு நீ பொறுப்பாளி இல்லை. ஜாதி உந்து இல்லைன்னா உந்து இல்லை, மதம் உந்து இல்லைன்னா உந்து இல்லை, இந்த சூழல் உந்து இல்லைன்னா உந்து இல்லை. சூழல் இருக்குது. வெயில் காலம் இருக்குது, மழை காலம் இருக்குது, சாதிய சமூகம், சமூக ஏற்றத்தாழ்வோடு இந்த சமூகம் இருக்குது. அதை விட்டுட்டு நான் விலகணுமா அதை திருத்தணுமா? நான் கண்ணாடி பின்னாடி நின்றுக்கிறேன், ஒருத்த காரி துப்புறான், என் மேலே போட உங்களுக்கு புரியவே இல்லை. கண்ணாடி போல் கடவுள் முன்னாடி நிற்கிறான். உங்களுக்கு நான் இதை விட ஒரு குரு வேணுமா பாரு? உங்களுக்கு முன்னாடி என்ன நிற்கிறான்? கடவுளே கண்ணாடி மேலே நிற்கிறான். அவன் எதை துப்ப முடியும்? உன் மேலே எதுவும் படாது. புரியல என்ன சொல்றேன்ட்டு? எப்படி பட்டுச்சு? பட்டுச்சுன்னு நினைச்சுங்கிற கிடையாது, தோல்ல தான் பட்டுச்சு, கழுவ முடியும். புரியுதா? அப்போ கண்ணாடி மாதிரி முன்னாடி இருக்கிற போது உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு ஷீல்டு இருக்குது உன்னை சுற்றி கடவுள் இருக்குது. அப்புறமா நீ எப்படி வாழலாம்? எப்பேற்பட்ட வரம் உனக்கு? இப்போ நீ வாங்கிறது வரமா சாபமான்னு யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியாது. ஏன்டா இவ்வளோ பேசிட்டு உனக்கு தெரியாது. ஒரு முறை என்னை வந்து பார்த்து கேட்கணும், சார் நான் வரம் வாங்கி வந்துருந்தா சாபம் வாங்கி வந்துருந்தேன், நான் சிரிச்ச நீ என்ன பண்ணிருக்கா? சிரிச்சிருக்கணும். ஏன் சிரிக்கல? மாட்டீங்கண்ணே. நான் மகிழ்ச்சியா இருன்றேன், நீ மகிழ்ச்சியா இல்லைன்னா மாட்டீங்கண்ணே. என் வீடியோலாம் உனக்கு கொண்டாட்டமாக இரு, ஆனந்தமாக இரு, கழிப்பாக இரு, இதுதான் உன் வேலைன்னே தலைப்பெல்லாம் அதான் சொல்லி வச்சிட்டேன். உன்னை பார்த்துட்டு உன்னால கரிப்பாக இருக்க முடியல, சந்தோஷமா இல்லைன்னா என்ன அர்த்தம்ப்பா? பிரச்சனை எதோகுது. அப்போ நீ சாபம் வாங்கி வந்துக்கிற. என் வீடியோ உன் கண்ணுக்கு பட்டாவே நீ வரம் வாங்கி வந்துக்கிற. நீ அதை கெட்டு தொடாமல் விட்டு எனவே நீ என்ன தான் வாங்கி வந்துக்கிற? என்னை தெரிஞ்சும் என்னை கேட்டும் என்னை பார்த்தும் நீ வரலன்னா யார் தப்பு? குற்றம் தான். வந்தும் ஓடுறனால என்ன தப்பு? வரம் என்பது ஒரு வார்த்தை, சரி என்பதனோட பிரதிபலிப்பு. நான் வரம் மட்டும்தான் வாங்கி வந்துக்கிறேன், என்னை எப்போவுமே சரியாக தான் வச்சுக்கிறேன்றவன் வரம் வாங்கினவனா, இல்லை நான் குற்றம் செய்யறதுக்கு தகுதியானவன், நான் குற்றவாளி, நான் துக்கமாக தான் இருப்பேன்றவன் வரம் வாங்கினவனா? இந்த வீடியோவை பார்த்துட்டும் நீ வரம் வாங்கினா யார் தப்பு? நீ இங்கு இருப்பதே வரம் என்று புரிந்து கொள். சாபம் பெற்றவர்கள் என்று யாரும் இல்லை. சமூக சாக்கடையால், சமூக அழுக்கால், சமூக தேவையற்ற சடங்குகளால் நாம் அசிங்கப்பட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் வாய்ப்பு இருந்தும் எல்லாரோடும் எல்லாம் அனுபவிக்க முடியாதபடி நமக்கு நாமே சாபம் செய்து கொண்டோம். கடவுள் அல்லது இயற்கை நமக்கு எப்பொழுதும் வரத்தை மட்டுமே வரமாக தந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சபிக்கப்பட்டவரே கிடையாது. ஒரே ஒரு டைம் தான் நீங்கள் சாபம் வாங்கும்போது, அப்போ நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஒரு முறை மரணம் உங்களை சந்திக்கும், அப்போ நீங்கள் இருக்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை. அது சந்திக்கிறதுக்கும் நான் சொல்லி தந்துனுக்கிறேன். இந்த மரணத்தை சந்தி கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன். செஞ்சால் அந்த இடத்த நீங்கள் அதையும் வெற்றி பெறலாம். சிவயோகி நமக்கு வரம். வணக்கம். வாரம் ஒரு தலைப்பு. இந்த வாரத்தில் வர கால் சொல்லி ஏற்றுவிட்டு, வாரம் இல்லை வாரம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. வாரம்னு இல்லை, இப்போ வரம்னு போகிறோம். எழுத்து பிழை, ஸ்லிப் ஆஃப் த டங். வார்த்தை வாரம் இது எப்படி? தமிழ் ஒரு அழகான மொழி. தமிழ் மொழினா நான் நிறைய பேசி வச்சுக்கிறேன். அந்த மொழியில் சொல்வளம் மிகுதியானது. ஒரு சொல்ல ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் புரிஞ்சிங்கன்னா ஞானம் அஞ்சிட முடியும். அவ்வளோ விசேஷமான ஒரு மொழி. பிசிறு தட்டாது. அந்த மொழியில் நீ பிறந்து வளர்ந்து அந்த மொழியை நீ பேசுகிறேன்னா, அந்த வார்த்தையை நீ யோசிச்சேன்னா
பிசிறு, பிரச்சனை, பிராமணன், பிராமியம், பிராமணம். அப்போ பிராமணியம்னா தமிழ் மொழியானா? ஆமாம், தமிழ் மொழி தான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியினுடைய அடிச்சொல்லும் தமிழ் சொல்ல இருக்கும். எந்த மொழியாத்தாலும் நேம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாமம்னு நான் சொல்லுவேன். அதை ஒருத்தர் பாட்டாவும் எழுதி வச்சிருப்பார். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். நவுன்னு நேமு, நாமம், நாமம் கெட, நமஸ்காரம், நாமம். புரிஞ்சிச்சா? ஸோ அந்த வகையில் இப்போது வாரத்தை வரமாக்கி பேச போகிறோம். சார், வாரத்துக்கும் வரத்துக்கும் வித்தியாசம் தானே? ஆமாம் இருக்குது. வாரம் சச்சங்கம் வரதே வாரம் தான். வாரம் சச்சங்கம் நத்தத்தே என்ன தான்? வாரம் தான். இப்போ வானன்னு புறக்கணிச்சிடலாம். நீங்கள் வரத்தை என்ன சொல்லலாம்? வானன்னு புறக்கணிச்சிடலாம். புறக்கணின்னு முன்னாடியே முடிவு எடுக்கலாம். முன்முடிவாகவும் ஆக்கிக்கலாம். வரணும்னா முன்முடிவாக என்ன நடந்தாலும் நான் சத்சங்கத்தை மிஸ் பண்ணுறது இல்லடா முடிவு எடுக்கலாம். அப்படி நான் சொல்ல மாட்டேன் உங்களை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 70 சீட்டு இருக்குது. 70 பேர் உட்காண்டிங்கன்னா என் நிலமை என்ன ஆகுது? நம்ம 71வது ஆள் வர முடியாமல் போயிடும். அப்புறமா நானே சொல்லுவேன், யார் நிற்க போறீங்கன்ட்டு. அந்த நிலைமை எனக்கு கடவுள் கொடுக்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? அது உங்களுக்கு வரமாக தரக்கூடாது. அப்படி நான் பேசவும் கூடாது. நிறைய பேர் என்ன செஞ்சிடறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு அவசரத்தில் எதையோ ஒன்று பேசிடுறோம், அப்புறமா திருப்பி வாங்க முடியாமல் கஷ்டப்படுறோம். அதுக்கு பேர் வாக்கு. அதுக்கு பேர் என்ன? வாக்குக்கும் வரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. வாக்கு, வரம், வாரம், இப்படியெல்லாம் வார்த்தைங்கள மாறினுது. வரத்து என்கிட்ட இருந்து வர்றது, உங்ககிட்ட இருந்து வர்றது, இங்கே சூழ்நிலையிலேருந்து வர்றது, இந்த மாதிரி வர்றதுனால அது பேர் என்ன? வரம். வர்றதுனால அது பேர் என்ன? வரம். இப்போது இது வரணுன்னே நீங்கள் அங்கே தான் சாபம் விட்டதாக சொல்லி அது வரணும். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லி வச்சுக்கிறேன். ஏன் தசரதன் வாங்கி வந்தது என்ன கிடையாது? சாபம் கிடையாது, வரம். கடவுள்கிட்டேருந்து உனக்கு வர்ற அத்தனையும் வரம். நீ ஒரு வரம். நீயே யார் தான்? நீ ஒரு வரம். நீ ஆணாவோ அல்லது பெண்ணாவோ வந்துடுறேன்னா, இந்த பூமியில் நீ பிறந்துடுறேன்னா, நீ என்னவா வந்துக்கிற? வரம் வாங்கி வந்துக்கிற. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, வந்துவிட்டு நீங்கள் இந்த சமூகத்தில் பார்த்துவிட்டு, இந்த சமூகத்தில் நீங்கள் ஏற்றத்தாழ்வு உள்ள இந்த சமூகத்தில் பிறந்துட்டு, நீங்கள் பிராமணனாக பார்த்துட்டு கூட துக்கப்படுறவங்களாங்கிறாங்க. நீங்கள் நினச்சிக்கூடாது ஐயரெல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. கிடையாது, அவங்களும் கஷ்டப்படுறாங்க. நாடாரெல்லாம் சந்தோஷப்படுறாங்க. கிடையாது. ஜாதினால ஒருத்தர் சந்தோஷமாக இல்லைன்னு புரியல. இன்னும் என்ன புரிஞ்சிக்கலன்னு கேட்டிங்கன்னா, நான் ஜாதியால் மகிழ்ச்சியாகவோ துக்கமாகவோ இருக்கிறேன், அது இல்லைன்னு எனக்கு புரியல. இவ்வளோ தான் விஷயமே தவிர அது அப்படி பிறந்துருக்குறாங்க. அது ஒன்றும் வரம் கிடையாது. அது வரணும்னு நினச்சிக்கணுங்கிறாங்க. நான் ஒரு ஜாதியில் பிறந்துட்டு அந்த ஜாதியில் பிறந்தது எனக்கு ஒரு என்னை மேட்டுக்குடியில் பிறக்க வச்சு, என்னை வசதியாக பிறக்க வச்சேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் சிறப்பாக இருக்கிறேன், என்னை ஒரு பெண்ணாக்குனேன், எனக்கு ஒரு வரம், நான் ஆணாக்குனேன், வரம்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அவங்க சரின்னு உணர்ந்தா அது என்ன சொல்கிறாங்க? அது அவங்க வரம் அப்படின்றாங்க. சரியில்லைன்னு உணரும்போது சாபம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரின்னும் போது வரம், சரியில்லைன்னா என்ன நினைக்கிறாங்க? சரி தப்புன்றது எப்படி இருக்குதுன்னா அவங்க புரிதல் நிமித்தமாக தான் இருக்குது. வரமா சாபமான்றது அவங்க தசரதனை பொறுத்த வரைக்கும் வரம், மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு சாபம். இப்போ கதையில இருந்து அந்த கதாசிரியர் நினைக்கிறாரு இது சாபம்னு நினச்சி எழுதினாரா இல்லை ஒரு கதை சம்பவம்னு எழுதினாரான்னா அந்த கதாசிரியருக்கு தான் தெரியும். இப்போ நாம தான் அதை வரமாகவும் சாபமாகவும் பார்த்துக்கிறோம். அந்த வாழ்க்கையில் அவருக்கு ஒரு சம்பவமாக நடந்து வந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும். என்கிட்ட சொன்னது, என்கிட்ட சொல்லாதது, உங்களுக்கே தெரிஞ்சது, உங்களுக்கு தெரியாமல் நடந்தது, மற்றவங்கள கூட பகிர்ந்துக்கிறது, யாராக கூட பகிர்ந்துக்காதது, இப்படி பல விதங்களில் உங்களுக்கு சம்பவங்கள் நடந்திருக்கும். நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும் நீங்கள் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும். சிலது உங்கள் நினைவில் இருக்கும், சிலது உங்கள் நினைவில் இருக்காது. சில நேரத்தில் உங்களுக்கு நினைவில் வரும், சில நேரத்தில் சில சம்பவங்களை அது நினைவுக்கு வரும். ஏன்னா ஒரு இடத்துல போய் ஒன்றை பார்க்கும்போது அதனோட தொடர்புடைய ஒன்று ஞாபகத்துக்கு வரலாம். கடைசி வரைக்கும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லாமே போயிடலாம். அப்போ சம்பவங்கள் தொடர்கதையாக உங்களுக்கு நடந்திருக்கும். சரி தப்பு அதுக்குள்ளே இருந்திருக்கும். நீங்கள் அனலைஸ் பண்ணி சரியாக தப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா இதெல்லாம் சாபம், இதெல்லாம் வரணும், வரம் போட்டு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கலாம். என்னதான் எனக்கு கணவன் சரியில்லைன்னு சாபிக்கப்பட்டவளாக இருந்தாலும் என் புள்ள அந்த சாபத்தை நீக்கிட்டான். ஒரு அழகான புள்ள பிறந்துச்சு, அது வளர எனக்கு அழகாக இருந்தது, வளர்ந்து இப்போ என் குடும்பத்தையே காப்பாற்றுறான். நான் சபிக்கப்பட்டவள்னு நினச்சேன், ஆசீர்வதிக்கப்பட்டவளாக நான் மாறிட்டேன், என் குழந்தை ஒன்று பிறந்த உடனே
சொல்லலாம். இல்லை என் கணவர் செத்துட்டாரு, நான் மறுமணம் செஞ்சுக்கினேன், அந்த வாழ்க்கையிலேருந்து இப்போ நான் விடுதலை அடைஞ்சு ரொம்ப சந்தோஷமாகறேன், அதே மனிதனை கூட நான் வாழ்ந்துருந்தா இவ்வளோ தூரம் நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அதை சாபமாக நீங்கள் சொல்லலாம். இல்லை கணவனை விட்டுட்டு நீங்கள் தனியாக வாழ்ந்து வேறு யாரோ கூட சம்மந்தப்படுத்தப்பட்டு அசிங்கமாக போனீங்கன்னா, நல்லா இருந்தேன், யார் சாபமோ தெரியல, இப்படி ஆகிட்டேன். அப்போ சாபம்னும் வரணும் உங்களுக்கு ஒத்து வர சூழ்நிலை, உங்களுக்கு ஒத்து வராத சூழ்நிலை வச்சு தான் சாபம் வரன்னு சொல்கிறீங்க, கரெக்டா? ஆனால் இப்போ வரம்னு நான் பேசுறது எங்கேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வரம்னா உங்களுக்கு ஞாபகம் வரணும். உங்களை யாருக்கு ஞாபகம் வரணும்? உங்களை ஞாபகம். நான் இப்போ இருக்கிறேன்ல, அதுவே வரம். நீங்கள் எங்கே இருந்தாலும், ஏழையாக இருக்கிறீங்க, பிச்சைக்காரனாக இருக்கிறீங்க, ஏதோ ஒரு ஃபோனு திருடுதனமாக வாங்கி வச்சு என் வீடியோவை பார்த்துன்னு இருக்கிறீங்க, இந்த வீடியோ வருது உங்களுக்கு வரம்னு ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இப்போ இருக்கிறீங்கல்ல, என்னவோ வசதியாக இருக்கிறீங்க, துக்கமாக இருக்கிறீங்க, எனக்கு தெரியாது, சந்தோஷமாக இருக்கிறீங்க, ஏதோ இருக்கிறீங்க, இருக்கிறீங்களே அதுக்கு பேர் என்ன? வரம். இருக்கிறத ஏற்றுக்க முடியாமல் இருக்கிறீங்களே அதுக்கு பேர் சாபம். இருக்கிறதுக்கு பேர் என்ன? வரம். ஏற்றுக்க முடியல உங்களால் அந்த சூழ்நிலையை. எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் நல்லா இல்லை, எல்லாருக்கும் சைக்கிள் இருக்குது, எனக்கு சைக்கிள் இல்லை, எல்லாம் வேலைக்கு போகிறாங்க, எனக்கு வேலை இல்லை, எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆகலை, எல்லோரும் கொண்டாட்டமாக இருக்கிறாங்க, நான் கொண்டாட்டமாக இல்லை, எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்குது, எனக்கு சொந்த வீடு இல்லை, இப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த சொல்கிற இடங்குது இல்லை, அது பேர் சாபம். இருத்தல் வரம், இருத்தல் நிமித்தம் நீங்கள் துக்கப்படுறீங்களே அது பேர் என்ன? சாபம். நான் ஏழையாக பிறந்ததுனால வசதியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எங்கள் அப்பா சாப்பாடு எனக்கு தேவையில்லை, நான் உழைச்சி நல்லா இருப்பேன், பித்தியாரோட உழைப்பில் நான் பெரிய ஆளாக போகிறதில்ல, நானே உழைச்சி நானே பெரிய ஆளாக போகிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது சாபம் இல்லை, அதுவே என்னது? அதே தான் வரம். சைக்கிள் இல்லை, எனக்கு கால் இருந்து என்னால் ஓட முடியுது, நான் நிற்கிறேன், நடக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், வாழ்ந்துன்னுக்கிறேன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அப்போ அது என்ன இல்லை? சாபம் இல்லை. எல்லா ஏழையும் சாபம் பெற்றவங்களான்னா இல்லை, எல்லா பணக்காரனும் சாபம் பெறாதவங்களான்னா அதுவும் இல்லை. நீங்கள் பெரிய காரில் உட்காந்துருக்கலாம், வசதியாக இருக்கலாம், நல்ல செல்வந்தனாக இருக்கலாம், தூக்கம் வராமல் பண்ணுறீங்கன்னா யார் தான்? நீங்கள் சபிக்கப்பட்டவர் தான். ஒருத்தர் பிளாட்ஃபார்மில் அவ்வளோ ஆனந்தமாக தூங்கினுக்கிறார் தன்னை மறந்து. அப்போ இருத்தலின் சுகத்தை அனுபவித்தல், இதை பொறுத்து தான் சாபம் வரம் ரெண்டு இருக்குது. அப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் முதல்ல உங்களுக்கு புரியணும், நான் இருப்பதினால்தான் பிரச்சனைனால நான் இல்லை. எதனா நான் இருக்கிறதுனால தான் எனக்கு என்ன இருக்குது பிரச்சனை? ஒன்றும் என்ன உருவாக்கலை, நான் இருக்கிறேன் அதனால பிரச்சனை இருக்குது. நான் இல்லைன்னா என்ன இல்லை? தற்கொலை எப்போ போக முடியுதே? நான் தானே இது பிரச்சனை, நானே இல்லை போனா பிரச்சனை பார்க்குது, யாருக்கிட்ட தானே போகிறது? நீ நாயா போரு, நான் உனக்கு பிரச்சனையாகவே ஆக்கிக்கிறேன், பிரச்சனையாகவே ஆகிடும். அது நீங்கள் பிரச்சனையை விலக்கி வைக்காமல் செத்துட்டீங்கன்னா என்னதான்? நான் கடன் தரமாட்டேன்ட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிச்சு. இது தெரியாமல் வாங்கிட்டேங்க, இப்போ என்னால் தர முடியாது, முடிஞ்சிச்சு கதை, தற்கொலை பண்ண வேண்டியதில்லை. நான் மனைவி நேசித்தேங்க, அவள் தப்பாக போயிட்டேன், எனக்கு வானா, பிரச்சனை முடிஞ்சிச்சு. கணவன் நேசித்தேன், அதாவது எனக்கு துரோகம் மாட்டேன், அவன் எனக்கு வானா, முடிஞ்சிச்சு, பிரச்சனை முடிச்சிக்கலாம். பிரச்சனை முடிச்சிக்கல, நீங்கள் பிரச்சனையோடவே இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், உங்கள் இருத்தலின் சுகம் வரணும்னு உங்களுக்கு புரியல, நீங்கள் தான் உங்கள் வரத்தை சாபமாக மாற்றுறீங்க. வேறு யாரும் இல்லை, கடவுள்லாம் உங்களை வந்து மாற்றலை, கடவுள் உங்களை மாற்ற சொல்ல, உங்களுக்கு பார்க்க தெரியல. உங்களுக்கு பார்க்க தெரியலன்னு ஒருத்தர் யாருன்னா சொன்னால் கூட, உனக்கு என்னப்பா, நீ வசதியாகிற அப்படி தான் சொல்லுவேன், நீ பணக்காரனாகிற அப்படி தான் சொல்லுவேன், உனக்கு எல்லாம் கட்சிச்சு நீ என்ன பண்ணுவேன் அப்படி தான் சொல்லுவேன், உங்கள் வீட்டுக்காரன் சரியானாலும் அப்படி சொல்லுவேன், உன் மனைவி சரியானாலும் அப்படி சொல்லுவேன். என்ன மாதிரி ஒரு ராட்சச ஒன்று கட்டினாக்கா தெரியும், என்ன மாதிரி ஒன்று உனக்கு அமைஞ்சா தெரியும், உனக்கு கட்டி வந்தால் தெரியும், உனக்கு தலைவலி வந்தால் தெரியும், உனக்கு வயது வந்தால் தெரியும், நீ என்ன தான் சொல்லுவே? இப்போ உனக்கு தலைவலி இல்லைல்ல, எனக்கு தானே தெரியும், முட்டைடுற கோழி தான் ஒருத்தன் தெரியும். இந்த முட்டைடுற கோழி இவர்கிட்ட வந்து நான் ரொம்ப வலியோட முட்டை இட்டேன்னு சொன்ன மாதிரியும், இதை கேட்டு நம்மளும் சாதமாக என்ன ஆயிட்டான்? எந்த கோழினா முட்டையை துக்கமாக இட்டுருக்கோன்னு நினைக்கிறீங்க? கோழி வர அவமானப்பத்துருச்சு. துக்கமாக தான் வச்சிருக்கணும், நசிக்கிட்டு இருக்கணும், நசுக்கி வெளியே வரட்டும், கூழ மழை வந்தால் ஈஸியாக வந்துடும் வெளியேன்ட்டு ஓடு கீச்சிருன்னு கூட பயத்தில் விட்டுருக்கலாம்ல. பேசி பார்ப்போம், ஓடு ஓடிச்சின்னு கீச்சிருமேன்றதுக்காக கூட பக்குவமாக எடுத்துருக்கலாம்ல. பெண்களுக்கெல்லாம் புள்ள பிறக்கிறது வலின்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா? வலிக்குது நெய் ஒழுங்கு கத்திக்கிறாளுங்க. உண்மையிலே அப்படி கிடையாது.
உள்ள உள்ளேருந்து வெளியே வருது இல்லை, அந்த ட்ராவல் ஆகி அது வெளியே வரும்போது இருக்குது செம்ம சுகமாக இருக்கும். அதான் எஸ்டசியோட உச்சம். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அவளுக்கு கொண்டாட தெரியலையா, காலகாலமாக துக்கம்னே சொல்லி கொடுத்தாங்களா, ஆயிடுது சந்தோஷம். அது ஒரு விஷயம் உள்ளேருந்து வெளியே வந்தது இல்லை, அவ்வளோ சந்தோஷம். உதாரணம் உங்களுக்கு கட்டி வந்தால் புரியும். கட்டி வந்துச்சுன்னா உள்ளேருந்து வெள்ளையாக சோறு ஒன்று வரும். அது அமுக்கி எத்தனை வச்சுக்கேன், அவ்வளோ சுகமாக இருக்கும். நசுக்குன்னு வெளியே வரும். அது அந்த டாக்டர் மேலேயோ அந்த கம்பவுண்டர் மேலேயோ இல்லை நசுக்கிற தாத்தா மேலேயோ மாமா மேலேயோ மேலே போய் தெரிக்கும். அது கட்டி நசுக்கணுன்னு வெளியே வந்தோன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் கட்டி வந்து தான் உங்களுக்கு தெரியும். நான் வலிக்காக சொல்ல, புள்ள வந்து இது மாதிரி அசிங்கப்படுத்துன்னு வச்சுக்காதீங்க. இன்பத்தின் உச்சம் அது. எண்ணிலிருந்து ஒன்று வெளியே வந்துச்சுன்னு ஒன்று ஒரே சந்தோஷமாகிடும். அதுவும் அந்த புரிஞ்சின நர்ஸு என்ன பண்ணுவா தெரியுமா, அவள் கணக்காக மேலே தூக்கி போட்டுருவா வேணுன்ட்டு. அந்த வாசனை அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு. செம்ம போதாயி மயக்கமாயிட்டு இருப்பா. இப்போ புள்ள பேத்துக்கு 2வது பொறுப்புன்னு சொல்லிட்டாங்களா, இப்போ எல்லாம் இது ஒரு சாக்கா வச்சு ஏமாத்திங்கிறாளுங்க. உண்மையிலே புள்ள போகிறது சந்தோஷமான விஷயம். இல்லைன்னா 2வது புள்ள பேத்துப்பால, 2வது புள்ள பேத்துக்கலாமா? அவ்வளோ பெரிய சாவை சந்திச்சுட்டு வந்தவோ, துக்கத்தை சந்திச்சுட்டு வந்தவோ திரும்ப புருஷனாண்ட வரலாமா? புள்ள பெற்றுக்கலாமா? போட நாயன்னு சொல்லிடணுமா இல்லையா? ஏமாத்திங்கிறாள் சார். இந்த மாதிரிலாம் ஆமாங்க, உண்மைதான். வலி கிடையாது, அது ஒரு பெரிய இன்பம். வலின்னு சொல்லி கொடுத்தா வலின்னு உணர்ற, இன்பம்னு ஒன்று சொன்னா என்ன பண்ற? காரம் மாதிரி இல்லவே இல்லை. ஆந்திராவில் சாப்பாடு காரம் சாரமா, உனக்கு சமைக்க தெரியுமா ஒன்று போட்டு வடியுமா போட்டு அது கோந்திரா ஊர்க்கா வச்சு நல்லதாங்கிறான். அவனுக்கு என்ன வந்தேன்னா கேட்டால் பழகிட்டான். இப்போ காரமான சாப்பாடு சாபமா வரமா? சாபமா வரமா? அப்போ நான் பழக்கப்படுத்தப்பட்ட ஒன்றை, எனக்கு பழக்கமான ஒன்று எனக்கு கிடைச்சா நான் அதை என்னன்னு சொல்கிறேன்? வரன்னு சொல்கிறேன். பழக்கமே படாத ஒன்று என்ன சொல்கிறேன்? சாபம்னு சொல்கிறேன். அப்போனா வேண்டியது வேண்டாம் அல்லது சரி தவறுக்கு இன்னொரு பேர் வச்சுக்கிறேன், வரம் சாபம்ட்டு. நான் என்ன பேர் வச்சுக்கிறேன்? எனக்கு வேண்டியது எனக்கு. உனக்கு வேண்டாததை நீ வேண்டான்னு விட்டுற முடியும் தானே? கார சாப்பாடு சாப்பிட முட்டுடலாம், புள்ள பெற்றுக்காம விட்டுடலாம். எதெல்லாம் உனக்கு வலி அதெல்லாம் என்ன பண்ணிடலாம்? விட்டுடலாம். விட்டுற முடியும் தானே? விட்டுற முடியும்னா அது சரி தப்பாயிடுது. விட முடியாதுன்னா அது வரமாவோ சாபமாவோ ஆகுது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். வரம் எப்போ அப்படின்னா விட முடியாது அப்படின்னா அது என்ன? இது வரம் அல்லது நீ சபிக்கப்பட்டவன், விட முடியாது. புரியுதா? அப்படின்னா அது பேர் என்ன? வரம் சாபம். சரி தப்ப வரம் சாபம்னு சொன்னது யாருன்னா மதவாதி. யார் சொன்னா? மதவாதி. இறை நம்பிக்கையாளர்கள்னு தங்களை தானே சொல்லிக்கினே மனித சமூகத்தை பிரித்து ஆள்றதுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட வார்த்தைக்கு ஒரு பேருன்னா வரம். வரம்னா என்ன அர்த்தம்? சபிக்கப்பட்ட மனிதர்களால் உருவாக்கப்பட்ட வார்த்தைக்கு பேர் என்ன? வரம். இப்போ தம்பி நீ ஏன் தெரியுமா அப்படி இருக்க? நீ நாடார் சமூகத்திலே பொருடா, பிராமண சமூகம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஏன்னா உனக்கு பாவம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குதுன்றான் ஒருத்தன். புரியுதா? ஏன் நாடார் சமூகத்தில் பிறகு சொல்கிறான்? திருநெல்வேலியில் போய் அந்த சச்சங்கம் பண்ணிக்கிறாரு. சச்சங்கமோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிறாரு. அந்த கதை காலட்சியமோ ஏதோ பண்ணிக்கிறான். அந்த டவுல் துவச்சிருந்துக்கிறான். அப்பப்போ டவுல் துவச்சி பேசுது ஒரு ஆள். அது அப்படி ஒரு நான்சென்ஸுக்கிறான். அவனா சொல்கிறான், அவர் வந்து நான் வந்து அடுத்த ஜெர்மன் ஒன்று இருந்தால் நான் என்னவா பிறகுண்ணா? பிராமணனாக பிறக்கணுன்ட்டுக்கிறான் அந்த நாடார். உடனே இவன் சொல்கிறான், நீ நாடாராக பிறந்தா தான் எல்லாத்தையும் பண்ணலாம், பிராமண சமூகம்னா ரொம்ப தப்புண்டா, பூண்டு வாங்க கூட சாப்பிடக்கூடாது. புரியுதா நான் சொல்கிறேன்னு? ஏன் அந்த வரம் சாபத்தை சொன்னானுங்க? பிரச்சனை இருக்காது, நீ தாண்டி சிந்திக்க மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன்? அவெல்லாம் வரம் பெற்றவா, அவள் டும்மி வச்சுட்டு அவள் பூணல் போட்டுண்டு புளிச்ச வேர்வை நாத்தத்தோடு ஊரை சுற்றிட்டு வருவா சட்டை போடாமல். அவளை எல்லாரும் ஐயர்னு கூப்பிடுவா. நாமளும் என்ன பண்ணணும்? இப்போ டும்மி வச்சுண்டோ. ஆமாம், அது மாதிரி என்ன யாருன்னா ஐயர்னு கூட போகிறேன் டுண்டு உண்டுலாம் சொல்லுங்கிறேன். புரியுதா? ஏன் இதெல்லாம் அடையாளங்களாக மாற்றிடுவீங்கல்ல. அவன்மா மாமா பேசுகிறான்னுவீங்க, அவன்மா மாமா நீங்கள் நல்லா பேஸாக பேசுனேன்னுவீங்க, அவன்மா மாமி ஆற்றுல நல்லாக்கிறாளான்னுவீங்க. தேவையா எனக்கு? நானா மாமியை கட்டிங்கிறேன்? இதெல்லாம் நல்லது இல்லைல்ல. புரியுது என்ன சொல்றேன்னு? அப்போ வரம் சாபன்ற வார்த்தை எங்கேருந்து வந்துருக்குது? சரி தப்புன்னு சிம்பிளாக ஆக்குனியானா வரம் மட்டும்தான் இருக்குது, சாபன்னு ஒன்று இல்லை.
சரியா தப்பா அப்படின்னா நீ எப்படி யோசிக்கணும்னா, எனக்கு தேவையா இருந்து எனக்கு என்ன இது சரி, எனக்கு தேவையில்லைன்னா அது என்ன இல்லை தவறு. என் தவறு மற்றவங்களுக்கு சரியாக கூட இருக்கலாம். எனக்கு காரம் தவறு எனக்கு, ஆனால் பித்தியா இருக்கு தப்பு இல்லை. ஆந்திராக்காரங்கெல்லாம் காரம் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கெல்லாம் அறிவு இல்லைன்னா நியாயமா? இதை மட்டுமே கட் பண்ணி போட்டு இப்படி சொல்லிட்டாருன்னு கொடி போச்சா, அது நியாயமா? இப்போ ஆந்திராக்காரங்களுக்கு நான் எதிரி சொல்லலாமா? தெலுங்குக்காரனுங்கெல்லாம் கார சொல்லுன்னு விட்டு அறிவு இல்லாமல் தெரிஞ்சு நிற்பானுங்க சொன்னா இல்லையப்பா? அப்படி நம்பாதீங்கன்னு அடுத்த வாரத்தை சொன்னேன். இங்கே மட்டும் கட் பண்ணி எடுத்துனா நான் என்ன பண்ண முடியும்? தப்பு இல்லை, ரீல்ஸ் போடுற மாதிரியே போட்டாங்கன்னா போட்டோம், அது அவங்க பிரச்சனை. பட் நான் நேர்மையாக இருக்கிறேன் இல்லைன்னு யாருக்கு தான் தெரியும்? எனக்கு தெரிய மாதிரி சரியாக இருக்கிறேன் இல்லைன்னு யாருக்கு தான் தெரியும்? எனக்கு தான். நீ சரியில்லைன்னு உணர்ந்துடக்கூடாது, ஒத்துக்கணும். நீ சரியில்லை தான், ஆனால் என்ன பண்ண அதை ஒத்துக்கணும். உன்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் சரியில்லாமல் தான் இருக்கும், அதை என்ன பண்ண நீ ஒத்துக்கணும். அதுக்கு என்ன வார்த்தை சொல்லணும்? நான் வரம் அல்லது சாபம்னு சொல்லணும். இப்போ நீ ஒத்துக்கிறியோ இல்லையோ, நீ வரம் வாங்கின்னு வந்துக்கிற அப்படி இருக்கிறதுக்கு. இப்போ என்ன பண்ண மாட்டேன்? நீ என்ன பண்ண மாட்ட? சரி தப்பே யோசிக்க மாட்டேன். உனக்கு வேணுமா வேணுமான்னு கூட கேட்க மாட்டேன். எனக்கு இதுதான் பழுதுதான் கட்சிது, என் தகுதி இதுதான், என் வரம் இதுதான், இல்லை என் சாபம் இதுதான், அதை சந்தோஷமா செஞ்சுன்னு இருப்ப. நீ என்ன பண்ணக்கூடாது? இப்போ மாறக்கூடாது, சேஞ்ச் ஓவர் பண்ணக்கூடாது, சுவிட்ச் ஓவர் பண்ணக்கூடாது, முன்னேறக்கூடாது, உன்னை நீ புனிதமாக்கக்கூடாது, நீ உன்னை கொண்டாடக்கூடாது, நீ கீழவே தான் இருக்கணும், நீ மட்டமானவன் தான். எல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம், இந்த ஜாதியில் மட்டமானவங்களெல்லாம் போய் பேசி பாருங்களேன். அவங்களுக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை இருக்கும். இந்த குழக்கூட போட்டு மதிப்பாக பேசும். அவனோட 4 வயசு சின்னவனாவோ பெரியவனாவோ இருப்பான், வேறு ஜாதியில் இருப்பான், கூச்சமே இல்லாமல் அண்ணனுவான், அவனும் பேர் சொல்லி கூப்பிடுவான். அந்த மண்ணு உட்காரவே இல்லை கச்சேரிக்கும். உட்காருப்பா அதான் பிரச்சனைன்னு உதயநிதி அவ்வளோ கத்துறான், அந்த வடிவில் உட்காரவே இல்லை. அடித்தடி வரையும் கூட போயிடுச்சு. கச்சேரிக்கு என்னவே பண்ணல, அவன் உட்காரவே இல்லை. அவர் உட்கார மாட்டாருன்னு அவன் வர சொல்லுங்கிறான். பிரச்சனை எங்கே? கான்ஸ்டேபிளாக உள்ளே போவான் கோர்ட் போலீஸில், எஸ்ஐயா ஒரு சின்ன பையன் வருவான், சிகரெட் வாங்கினவான்னு கொடுவான், கான்ஸ்டேபிளை வாங்கி கொடுப்பான். கான்ஸ்டேபிள் சிகரெட் வாங்க போனார், கேட்க மாட்டாரியா? கேட்டால் டியூட்டி அடிக்கடி போட்டு வெறுப்பேற்றுவான் அவரை. புரியுதா? நீங்கள் வெறும் ஜாதியில் மட்டும்தான் இந்த பிரச்சனை இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கான்ஸ்டேபிள் என்ன நினச்சிப்பார் தெரியுமா? அவர்லாம் வரும் வாங்கி வந்துக்கிறாரு, ஒரு எஸ்ஐ ஆகிட்டார், இன்ஸ்பெக்டர் ஆகிட்டார், நான் என்ன பண்ணி வச்சுக்கிறேன், சாபம் வாங்கி வந்துக்கிறேன். போலீஸ்க்கே இந்த பிரச்சனை. நீங்கள் அதிகார வர்க்கத்திலேயோ இல்லை திறமையாக இருக்கிறதுக்கோ நல்லா வாடுறதுக்கான சந்தர்ப்பத்தை என்ன கொடுத்தாலும் உங்கள் மூளை மாறக்கூடாதுன்னா உங்களுக்கு என்ன சொல்லி அனுப்பணும்னா, வரோம் சாபம்னு ஒன்று இருக்குது, கடவுள் என்ன பண்ணி வச்சுக்கிறாரு, சிலரை ஆசீர்வதிச்சுக்கிறாரு, சிலரை சபிச்சுக்கிறாரு. மாட்டினே இல்லையா? அதுதான் மாட்டினார் ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் காத்துரு. அது கத்துறப்போ நான் பேசுறது வந்து அவனுக்கு புரியுது, இவன் வந்து மாத்துறான், ஜாதியெல்லாம் மாய்க்கிறான்னு. அவனே என்ன பண்ணினான், ஜாதியில் போடணும். அப்போ தான் இவன் என்ன பண்ணுவான், குளிர் காய்ஞ்சுப்பான். இவனுக்கு மேலே ஒரு ஜாதி இது, கீழே ஒரு ஜாதி இது, சந்தோஷமாகறான். இத்தனைக்கும் அவன் மேலே போகிறதும் கிடையாது, கீழே போகிறது இல்லைன்னு நினச்சிக்கிறான். போனமா போனால் எங்கே தான் போகிறான் அவன்? ஆமாம், அந்த வெட்டியார் அடிப்பார், சுட்ட ஏந்து நிற்ப தட்டி வச்சு உள்ள என்ன பண்ணுவார், போடுவார். கால் சந்தில் தான் இருக்கணும். நீ எப்பேற்பட்ட மகான் மயிராக இருக்கலாம், அந்த வெட்டியார் கால் சந்தில் தான் இருக்கணும். தெரியாது, 2 சொட்டு மூத்திரம் மஞ்சாலும் போய் வரும் வாயில், ஏன்னா பிறந்துன்னு இருப்பில்ல. ஆண்ணே சார், டப்பாலாம் போட்டு கட்டையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, சுற்றில ஆணி அடி பார்த்தியாரு. ஆமாம், மண்ணெல்லாம் மரம்லாம் மக்கிட்டு புழு வந்து ஒன்று தொலைக்கும் போது என்ன பண்ண போகிற? பாவம், எனக்கு தெரியாது என்னென்ன நடக்குமோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவ்வளோ அசிங்கம் நடக்கும். அப்போது வரம் சாபம் எங்கேருந்து வந்துருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மதவாதிகிட்டேருந்து உருவாக்கப்பட்டு வந்தது. அப்போது வரம் சாபம் தப்பு இல்லையான்னா, சரி தப்புன்ற ஒரு சிம்பிளாக மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் சரியாக வாழலாம். இப்போது நீங்கள் இப்போ சபிக்கப்பட்டவராக இருக்கிறீங்க, இப்போ எங்கேயோ இருக்கிறீங்க, வரம் வாங்கின்னு வந்தீங்கன்னு சொல்லிட்டேன். சரி, நீங்கள் முதல்ல என்ன சொல்லணும், நீங்கள் பெண்ணாக பிறந்தாலும் ஆணாக பிறந்தாலும் ஏழையாக பிறந்தாலும் ஜாதியில் கீழே இருந்தாலும் மேலே இருந்தாலும் எங்கே இருந்தாலுமே நீங்கள் யார் தான்? உங்களுக்கு அமைக்கப்பட்ட சூழல் உங்களால் ஆனது இல்லை. சரி, இது சரி இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னும் சரி. நீங்கள் இது என்னடா இது? ஆமாம், நீங்கள் விசேஷமானவர்ன்றதுனால தான் உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, ஒரு கால் இது சாபமாக இருக்குமோன்னு தோணும் போதே என்ன சொல்லுவா அப்படின்னு கேட்டேன்னா, ஆமாண்டா அம்பி நீ சபிக்கப்பட்டவன்னு சொல்லுவா உள்ளேருந்து ஒத்த. அதுக்கு பேர் மனசாட்சின்னு நீங்கள் சொல்லுவீங்க, நான் சொல்லுவேன் அதுக்கு பேர் மயிர்சாட்சி.
நெஞ்சுக்கு தேவை மயிர் சாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. மயிர் சாட்சியை வச்சுன்னு நீங்க என்ன சொன்னீங்கன்னா நாங்க மனசாட்சியோட பேசுறோம். இவெல்லாம் மனசாட்சி உள்ளவனா என்ன? எனக்கு மனசே இல்லாம எங்க சாட்சி? மனம் தான் தப்பு. மனம் பேதடிக்குது, நல்லது கெட்டதுக்குள்ள உழப்பாக்குது, சரி தப்புக்குள்ள போகுது, என்ன சரின்னு நானே என்ன தப்புன்னு நானே சொல்ல வைக்குது. சாபம் வாங்கிட்டேன்னா நான் சரி. இது என்னால் ஆனது இல்ல, கடவுளால் ஆனது. என் இருப்புக்கு காரணம் யாரு? கடவுள்னா என் சூழ்நிலைக்கும் காரணம் கடவுள்ன்ற கிடையாது. சூழ்நிலையை மாற்ற முடியும். நல்ல மழை பெஞ்சா கொடை பிடிக்க முடியுதா இல்லையா? அப்பனா என்ன அர்த்தம்? சூழ்நிலையை மாற்ற முடியுது. எனக்கு கொடை வச்சுக்கிற அறிவு குத்துருக்கூடாது தானே? ஏன் குத்தான்? நான் தான் சபிக்கப்பட்டவனாச்சே. மழையில நனைன்னு வந்தானே, ஏன் நனையில கொடை பிடிச்சேன்? அப்போ கடவுள் நினைக்கிறான், சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் அதை சமாளிக்கிற அறிவு உனக்கு தான் கொடுத்துக்கிற, வேற யாருக்கும். நாய்க்கு கொடை பிடிச்சி தெரியாது. இன்னதான் முட்டை ஆம்லெட் போட்டு தந்து சாப்பிட நினைக்கிற? முட்டையில் ஆம்லெட் மட்டும் கிடையாது, முதல்லாம் பண்ணி கொடுக்குறோம். ரவுண்டு கலரில் இதில் ஆட்டின் ஷேப்பில் எல்லாம் போட்டு ஊற்றிட்டு எடுத்தீங்கன்னா ஆட்டின் முட்டை வரும். இப்போ நீ ஆம்லெட்டை வரும், ஆம்லெட்டை சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? இதில் வேறு ஆஃப் பாயில் போடுறதுக்கு ஒரு திறமை வேணும். அது ஒன்று ஊற்றக்கூடாத அளவுக்கு ஆஃப் பாயில் போட்டு தரவலாங்கிறான். என் பொண்ணு ஆச்சரியப்பட்ட, ஆஃப் பாயிலாம் நீ சாப்பிடுவான்னு. என் பொண்ணாட்டிக்கு ஆஃப் பாயில் போட தெரியாது. எடுத்த தண்ணி முட்டியமாக தான் வந்து நிற்கும். அது பக்குவமாக வெந்து எடுக்கணும். ஸ்ரீதர்னு ஒருத்தங்கிறான், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, ஆஃப் பாயில் ஸ்பெஷலிஸ்ட். அவன் அதை எடுத்து வர பிடிச்சி இப்படி கொடுப்பான். நீங்கள் வெத்தலை மாதிரி எடுத்து என்ன பண்ணா ஒழுவாது, கீழே ஒழுவாது. ஆனால் உள்ள ஆஃப் பாயில் இருக்கும். வாயில் போய் தான் அது என்ன ஆகும்? உடையும். இப்போ ஆஃப் பாயில் தப்பா, செஞ்சு ஒரு தப்பா? அது மாதிரி எல்லாம் ஆஃப் பாயில் ஆகிட்டுக்கிறீங்க. இந்த வாரம் சாப்பான் கேட்டவுடனே நீங்கள் என்ன ஆகிட்டுக்கிறீங்க? உங்களுக்கு ஆஃப் பாயில் போட தெரில. அப்போ உங்கள் சூழ்நிலைகளை கையாள தெரியாத அளவுக்கு, கையாளக்கூடாத அளவுக்கு சூழ்நிலையை ஒத்துக்கணுன்றதுக்காக கடவுளின் பேரில் உங்களை ஏமாற்றிக்கிறான். அதுக்கு புக்கு வரும். ஏமாற்றத்துக்கு நான் மட்டும் சொன்னால் போதும், சான்று இருக்கிறது என்னன்ட்டு. ஆமாம், இந்த ஜென்மத்தில் இதை பண்ணால் இந்த ஜென்மத்தில் இது நடக்கும், அந்த ஜென்மத்தில் என்ன. இவரும் தானே ஜென்மத்தை பற்றி பேசுகிறாரு. அப்போனா நீங்கள் போன ஜென்மத்தில் என்ன? நீங்கள் குற்றம் செஞ்சு குற்றம் செய்யாதெல்லாம் இல்லை. எந்த சூழ்நிலையும் நீங்கள் என்ன செஞ்சு பிறந்திருந்தாலும் போந்துட்டீங்களா? இப்போ வாழ்கிறீங்களா? கொடையே இருக்குதா? பிடிச்சிக்கலாம் தானே. வாங்க மாட்டேன் நினைவேன்னா நான் யார் தப்பு? நான் வசதியாக வாழ மாட்டேன், நல்லா இருக்க மாட்டேன், நான் ஜாதியோடு தான் இருப்பேன், நான் மட்டமாக தான் இருப்பேன்னா யார் தப்பு? நீங்கள் குற்றத்தை குற்றம் இல்லாமல் செய்யறதுக்கு பேர் வரம் அப்படின்னு ஒத்துக்கினீங்க. அதுக்கு இன்னொரு பேரை வச்சு என்ன சொல்கிறீங்க? சாபமும் வரம் தான். கடவுள் வரம் மட்டும்தான் தராரு, சாபம்னு ஒன்று கடவுள்கிட்ட இல்லை. கடவுள்கிட்ட என்ன கிடையாது? உங்கள் வயசு கூடி நேருமா குறையுமா? குறையாது. வயசாகி சாவீங்களா சாக மாட்டீங்களா? சேர்த்து எதனா குறைச்சாரா? இது யாருன்னா ரூல்ஸ் மாறிச்சா? நாடாருக்கு ஒரு மாதிரி, பிராமணருக்கு ஒரு மாதிரி, பறையனுக்கு ஒரு மாதிரி, பல்லனுக்கு ஒரு மாதிரி ரூல்ஸ் எதனா மாறிச்சா? இல்லை இல்லை. அவங்க பெரிய புனிதவதி ஆகிட்டாங்க, ராணி ஆகிட்டாங்க, அதனால் அவங்களுக்கு தூக்கம் வராதுன்னு சொல்லுவீங்க. நான் முதல்ல சிந்திச்ச போது இங்கே பெண்கள்லேருந்து தான் சிந்தித்தேன். எல்லா பொம்பளைக்கும் தூக்கம் வரும்னா அப்போ எல்லா பொம்பளையும் சமமாக தானே இருப்பாங்க. அப்படி தான் நான் ஆம்பளைக்கிட்ட வந்தேன். எல்லோரும் சமம் தானே, இங்கே எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்குது தானே அப்படின்ட்டு. அப்படி தானே? அப்படின்னாச்சும் ஒரு பொம்பளை புரிஞ்சுன்னு எல்லாரையும் சமமாக பார்க்கலாம் தானே. ஒரு புத்தி இருக்குது, அந்த பொம்பளை ஒத்துக்க மாட்டாங்க. பொம்பளைங்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டால், ஒரு பொம்பளை என்ன பண்ண மாட்டா அப்படின்னா, கூட பொண்ணாக கூட இருக்கலாம், ஒத்துக்க மாட்டாங்க. வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு 2 பொம்பளைங்களுக்கு சண்டை நடந்துருக்கும். அது அம்மா பொண்ணாக இருக்கலாம், மாமியார் மருமகளாக இருக்கலாம், அக்கா தங்காச்சியாக இருக்கலாம். இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, மறைமுகமாக நடந்துனுக்குது. ஒரு கால்கியா வீடியோலாம் பார்த்துட்டு அப்படிலாம் நம்ம சண்டை போடாது. நமக்கு இல்லை, அந்த பிள்ளைக்கு என்ன வேணுமா அதுன்னு. காஃபின்னா என் பொண்ணு டீன்னுவா, டீன்னா அவள் காஃபின்னுவா. யானே தெரில. பார்த்துக்கிறீங்களா? ஒரு புடவையை கொடுத்துட்டு எந்த புடவை வாங்கலான்னு ஒருத்தர் குரூப்பில் போட்டால் போதும், 25,000 புடவை வந்துடும். ஏன் சரின்னு மட்டும் கம்மி நிற்கிறவோ ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் இதை கொஞ்சம் மாற்றினா நல்லா. நானும் அதில் என்ன பண்ணிக்கிறேன், என் வேலையை எந்த சாப்பாடையும் நல்லா இருக்குதுன்னு சொன்னவோ ரொம்ப கஷ்டம். ஹோட்டல் சாப்பாடை தவிர வச்சு. ஏன் ஹோட்டலில் ஆம்பளை சம்பாதிக்கிறான் செய்கிறான், அதனால் பிரச்சனை கிடையாது. புரியுதா? எங்கள் அத்தை நல்லா டீ போடுவாங்க, எங்கள் மாமி நல்லா டிஃபன் செய்வாங்கன்னு ஆம்பளை சொல்லுவான். பொம்பளை சொல்லுவா பார்க்குறீங்க?
எங்கள் அம்மா மாதிரி ஒரு குழம்பு செஞ்சதே இல்லைன்னு நீங்கள் சொல்லி பாருங்க. என்ன ஆமாம்? இது வெறும் குழம்பு சோத்தில் மட்டும் கிடையாது, நேச்சுரலாகவே இருக்கிறதுனால தான் வள்ளுவருக்கு ஒரு படி மேலே போய் பெண்ணனும் பேதமைன்னு சொன்னார். அந்த மனுஷன் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உளவியல் அடிப்படையில் பெண் எப்படி இருக்கிறான்னு பார்க்குறாரு. பெண் என்ன பண்ணுறது இல்லைன்னு ஒரு பெண்ணை சராசரியாக ஒத்துக்கிறது இல்லை, ஒத்துக்காதது தான் ஒரு பேதமையினர்னு உனக்கு புரிஞ்சிச்சேன்னா வள்ளுவரும் சிறந்தவர் தான். ஆனால் இந்த பெண்ணாதிக்கவாதிகள் பெண்ணடிமைன்னு பேசுகிறவனுக்கும் பெண்ணியத்தை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறவன் வேற மாதிரி பேசி புரிய வைக்கிறான். புரியுதா? வள்ளுவத்தையும் தப்பு நீனு, கடவுளையும் தப்பு நீனு, இந்த மாதிரி. அதுக்கும் பெண்மைக்கும் சம்மந்தம் இல்லை. டைவர்ஷனுக்காக சொல்ல, பெண்ணாக இருக்கிறது ஒன்றும் பாவ செயல் அல்ல, பெண் பாவி அல்ல. ஆனால் மதத்தில் பெண்ணை பாவியாக தான் பார்க்குறான். எதனால் உருவாகி பையன் தூமை வந்தால் தப்புன்னு ஓரம் வச்சுக்கிறான். அவன் வேற வேற காரணம்லாம் சும்மா சொல்லுங்கிறான், கோயிலுக்கு வராதுன்றான். அப்போ அவளை குற்றவுணர்வு ஆகிட்டான். 50% ஆஃப் ஆப் ஆகிட்டாங்க. மனித சமூகத்தில் பெண்களில் பாதி பேர் என்ன ஆகிட்டாங்க, அவ்வளோ வீரியமானவளோ அது வர சொல்லுங்கிறான். வீக்கர் செக்ஸு, அவ்வளோ அது செய்ய முடியாது, இது செய்ய முடியாது. ரோபோவை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, க்ரெயினில் தூக்குறதுக்கு பொம்பளைக்கு என்ன இருந்தால் போதும்? எவனா 5 டன் தூக்குவானா? பொம்பளைக்கும் ஆம்பளைக்கும் என்ன வித்தியாசம்? இவன் 100 கிலோ தூக்குனா அவன் 80 கிலோ தூக்குறான், அவ்வளோதானே. 5 டன் யார் தூக்குவா? ஆம்பளையா பொம்பளையா? கிரெயின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆம்பளையா இருக்கணுமா பொம்பளையா இருக்கணுமா? தெரிஞ்சிச்சானா? அப்படி தானே. அப்படி சொல்லவே இல்லை. இது வரைக்கும் என்ன தான் சொல்லி கொடுத்துனுக்குறான். பெண்களுக்கு 33%. ஏன் அது கேட்குறீங்க, போராடுறீங்க? வெக்கமா இல்லை உங்களுக்கு? ஏன் 100% ஒரு பெண்களை வாழக்கூடாதா? 100% இந்த நாட்டில் பொம்பளைங்களே ஆட்சி செய்யக்கூடாதா? செய்யலாமா செய்யக்கூடாதா? அது என்ன 30%, 50%? 100% பெம்பளை வாழ வந்தானா ஆம்பளையோட நிலைமை என்ன பண்ண போறீங்க? அப்போ ஆண் பாவம் பெண் பாவம்லாம் இல்லை, ஒத்துக்குது தான் பாவம். பாவம் எங்கே செஞ்சோம் நம்ம? யார் சொன்னாங்க ஒத்துக்குனீங்க? உங்களை முட்டாள்னு ஏழுன்னு சொன்னால் ஏன் ஒத்துக்குனீங்க? என் தேவைக்கு நான் பிறந்துக்கிறேன். எதுக்கு? கடவுள் எனக்கு தேவைன்னு இதை இங்கே பண்ணிக்கிறாரு. நான் இதுலேருந்து சிறப்பாக இருக்கணும், அவ்வளோதானே. சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? திறமையை வளர்த்துக்கணும், அவ்வளோதானே. ஒத்துக்கணும். நானாவோ பெண்ணாவோ ஒத்துக்கணும். பெண்ணாவோ ஆனாவோ ஒத்துக்கலன்னு யார் பிரச்சனை? அப்போது சாபம் வரலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு புரியணும், நான் ஒத்துக்கணும், நான் மாறணும். நீ புரிஞ்சு மாறி ஒத்துக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? உனக்கு புரியக்கூடாது, நீங்கள் மாறக்கூடாது, நீங்கள் உங்களை ஒத்துக்கூடாது. இந்த 3 குற்றத்தையும் ஒன்றா செய்யணும்னு என்ன செய்யணும் நீங்கள்? அப்போ தான் நான் எப்படி இருப்பேன்னா, நான் கடவுளுக்கு நெருக்கமானவன் ஃபஸ்ட்டு இருப்பேன். உனக்கும் கடவுள் ரொம்ப தூரம், கொஞ்சம் தூரம் இருக்கலாம். உனக்கும் இன்னும் தூரம், உனக்கும் சம்மந்தமே இல்லை. கடவுள் சொல்ல மாட்டார். நானாடா கோயில் கட்டினேன், கோயிலில் கடவுளை கட்டினாரு. புக்கு அவர் எழுதினாரு. மத நூல் எந்த கடவுள் எழுதினாரு? கடவுள் எழுதினாரா? இப்போது பிரம்மா தான் எழுதினாரு, இவர் சொன்னார். சிவன் தான் புச்சி எழுதினாரு, இவர் சொன்னார். ஏன் அப்படி சொல்கிறான்? ஏயா இல்லை நீ நம்மாட்டியா? கடவுள் எப்போ எழுதுவார்? கடவுளை கண்டும் காட்டும் வல்லன்னு ஒரு நாய். கடவுள் பேனா பூச்சி எழுதிட்டுருக்கிறாரு. பேனா பூச்சி எழுதினவர் அவரே எழுதிருக்கலாம்ல, இவனையா வச்சுன்னு எழுதினாரு. ஒன்று இவன் சொல்ல கடவுள் எழுதிக்கிறார். யாரு இவர்? பெரிய புடிங்கி இவர் சொல்லிக்கிறாரு. அது யார் எழுதிக்கிறாரு? கடவுள் ரைட்ரு. இவர் பெரிய பெரிய கர்த்தா. உனக்கு வெக்கமா இல்லை அதை கேட்டு ஓகேன்றியே? வியாசர் சொல்ல யார் எழுதிக்கிறாங்க? இதுக்கு அப்படியே எழுதிடுவோம். அப்படியே வியாசர் சொல்லிடுறாரு. அவரை சொன்னார், மற்றவங்க எவனா சொல்லிடுறாங்களா? விநாயகர் எழுதினார்னா ஒரு செயல்பட தெரிஞ்சு விநாயகருக்கு நாயகமாக இருக்கிறவங்க எழுதிக்கிறான். அப்படிதான் அவன் பேர் விநாயகனாக இருக்கணும். அவன் மேலேருந்து வந்தானா அவன்? அதுவும் எப்படி எழுதலை? அவர் கையிலலாம் எழுதலை, தந்தத்தை வச்சு. தந்தத்தை எழுதுறதுக்கு ஒரு சூரனை கூட சண்டை போட்டார், பிடிங்கி போட்டாருன்னு ஒரு கதையில் சொல்லி வச்சுறாங்க. ஒரு உண்மைக்கு ஒரு கதை இருக்குமா, 10 கதை இருக்குமா? 10 கதை சொன்னவே என்ன தான் இது? பொய் தானே. உண்மை எப்படி தான், எத்தனை வாட்டி சொன்னாலும் என்ன தான்? வர்றம் என்பது ஒரு வார்த்தை, சரி என்பதனோட பிரதிபலிப்பு. நான் வரம் மட்டும்தான் வாங்கிட்டு வந்துக்கிறேன், என்னை எப்போவுமே சரியாக தான் வச்சுக்கிறேன்றவன் வரம் வாங்கினவனா, இல்லை நான் குற்றம் செய்யறதுக்கு தகுதியானவன், நான் குற்றவாளி, நான் துக்கமாக தான் இருப்பேன்றவன் வரம் வாங்கினவனா? இந்த வீடியோவை பார்த்துட்டும் நீ வரம் வாங்கலையானா யார் தப்பு? இந்த வீடியோ நான் சொல்லியும் நீ வரம் வாங்கலையானா யார் குற்றம்? இனிமேல் போட்டு உங்களுக்கு சாபம் தான். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் நல்லா வாழலையா?
இப்போ இந்த வீடியோ வரமா சாபமா? வாழ்ந்து விசேஷமாக மாறுறவனுக்கு இது என்ன இது வரும். இவன்லாம் பேசுவான், நான்லாம் கேட்பனான்னு முதல்ல கட் பண்ணி போனவனுக்கு பாவம். அப்போ பாரு, பாவமும் வரமும் உன் கையில் தான் இருக்குது, சாபமும் வரமும் யார்கிட்ட தான் இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. சரியும் தப்பு யார்கிட்ட தான் இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. எந்த சூழ்நிலையும் உன்னால் ஆவாத சூழ்நிலைக்கு நீ பொறுப்பாளி இல்லை. ஜாதி உந்து இல்லைன்னா உந்து இல்லை, மதம் உந்து இல்லைன்னா உந்து இல்லை, இந்த சூழல் உந்து இல்லைன்னா உந்து இல்லை. சூழல் இருக்குது, வெயில் காலம் இருக்குது, மழைக்காலம் இருக்குது, சாதிய சமூகம், சமூக ஏற்றத்தாழ்வோடு இந்த சமூகம் இருக்குது. அதை விட்டுட்டு நான் விலகணுமா, அதை திருத்தணுமா? முதல்ல நான் தான் விலகணும். நான் விலகிட்டு பெருகுவேன்னா அதை திருத்தலாம். நான் திருத்த போகும்போது எனக்கு எந்த பாதையான ஒட்டுதான் இருக்கக்கூடாது. அப்படித்தானே? அந்த அளவுக்கு நான் புரிஞ்சுட்டு இருக்கணும். அப்புறமா தான் நான் அதை என்ன பண்ணேன். அப்போ தெளிவடைய வேண்டியது யார்? ஃபஸ்ட்டு இனிஷியலாக நான் தெளிவடையணும். நம்ம ஒரு வரம் வாங்கி வந்துக்கிறோம், நம்ம இந்த பூமியில் பிறந்துருக்கிறோம், ஆணாவோ பொண்ணாவோ பிறந்துருக்கிறோம், ஜாதியெல்லாம் இருக்குது இந்த ஊரில் சொல்லின்னு தெரியுறானுங்க. நான் ஜாதி இல்லாமல் இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், நான் கொண்டாட்டமாக இருக்கணும், எந்த கட்டுப்பாடுகளும் அன்பால் நான் விட்டு கொடுத்துருக்கணுமே தவிர அவங்க என்ன பண்ண முடியாது, என்ன அடிமையாக ஆக்க கூடாது. யார் இருக்கணும்? அடிமையாக ஆகுறீங்க. இப்போ சத்சங்கத்துக்கு கம்பல்சரி வரணும்னு சொன்னால் அது வரமா சாபமா? கட்டாயப்பத்தினா சாபம், விருப்பமாக வந்தால் வரும். ஸோ உங்கள் வாழ்க்கை உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் சாபத்தை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? சாப விமோசனம் அஞ்சிட்டீங்க. உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் கொண்டு வரலன்னா, உங்களுக்கு விருப்ப தேர்வு இருக்குதுன்னு உங்களுக்கு புரியலன்னா, நீங்கள் விரும்பியபடி நீங்கள் இல்லைன்னா, சூழ்நிலை விரும்பியபடி நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் யார் தான்? பாவம் செஞ்சவங்க தான். ஸோ சூழ்நிலையை எதிர்கொள்கிறதுக்கும் அதை கடந்து போகிறதுக்கும் நீங்கள் வராமல் இருக்கிறதுக்காக உங்களை முன்முடிவுகளை சொல்லி கடவுளின் பேரில் பண்ணதுக்கு வரத்துக்கு இன்னொரு பேர் என்ன? முன்முடிவு. நீ சாபம் பெற்றவள், உனக்கு இளம் வயதிலேயே விதவியாக வேண்டிய சாபம் இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே நீ என்ன ஆகிடுவ? ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் விட்டுருவேன். இல்லை, எனக்கு வாழ்க்கை இருக்குது, நான் வாழ்வேன், இங்கேருந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து நான் நல்லா சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு நீ நினச்சிட்டியானா வரமோ சாபமோ யார் கையில்? சொர்க்க நரகம் நீ தான், வரவு சாபமோ. அப்போ முன்முடிவை எடுக்க வைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை வரமா ஆயிடுச்சுன்னா மாட்டினேன். ஏன் வரன்ற பேரில் அல்லது சாபன்ற பேரில் என்ன பண்ண வச்சிட்டாங்க? உன்னை சிக்க வச்சிட்டாங்க. அப்போ முன்முடிவு பண்ணவன் யாரும்? ஏன் முன்முடிவு பண்ணிட்டேன்? நம்மலாம் ஜாதியில் போகிற எங்கப்பா முன்னேற முடியும்? நமக்கு சொந்தமாக காணி கூட இல்லை, நம்மலாம் முன்னேற மாட்டோமா? இப்படி நின்னதுக்கு வெள்ளைக்காரன் அப்போவே இடம் கொடுத்துட்டு போய்க்கிறான், பஞ்சமர நிலம்ட்டு. புரியுதா? எதனால இவனுக்கு ஜாதியில் ஏற்றத்தாழ்வு எடுக்கிறானுங்க? ஏன் இவனுக்கு முன்னேற மாட்டேன்றான்? இவன் எப்படி கோமனை கட்டினுக்கிறான், எப்படி அவனை ஆண்டேன்றான், எப்படி இவங்களால முட்டி போட்டு உட்காந்துக்க முடியாது? சரி, நிலம் கொடுத்தா சரியாக இருப்பானுங்க. நான் நிலத்தை வித்துட்டு சும்மா தாங்கிறானுங்க. வேறு யாரோ வர வேலை செஞ்சுக்கிறானுங்க, வேறு யாருக்கு தான் அந்த இடத்த கொடுத்துட்டுக்கிறானுங்க. ஏன் இவனை என்ன நினச்சிக்கிறான்? என்னால் முன்னேற முடியாதுன்னு யார் நினச்சிதே? எதனால்? இந்த வார்த்தை என்ன வார்த்தை? சாபம் அல்லது வரன்ற வார்த்தை. நீ வரணும்னு சொல்லுவ, நான்லாம் வரம் வாங்கிட்டு வந்தவன் தெரியுமா, அதனால தான் ஜாலியாக ஏழையாகிறேனுவோம். பணக்காரன் பாவம், டேக்ஸ் கட்டணும், அதை பண்ணணும், போனோம், அதில் ஒரு பெரிய பிரச்சனை லொல்லு. நான் என்ன பண்ணுகிறேன்? மாடு எடுத்து போய் கட்டினேன்னா, வண்டியை ஓட்டேன்னா, ஆமாம் வெக்காடு பிரித்து போட்டேன்னா, துணியை டவுல உதவி போட்டேன்னா தூங்குவேன். நம்ம வரோம் அப்படி வாங்கிட்டு வந்துக்கிறோன்றான். சாபமாக வரமா? அது பேர் சொல்கிறதுன்னா புரியுதா? வார்த்தை சொல்லி வச்சிட்டா நீ பாவம்னு சொல்லுவேன், வரன்னு சொல்லுவேன், ஆனால் வாழ்க்கையை மாற்ற மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன்? மாற்றங்களை கொண்டு வரவே மாட்டேன். ஏன் மாற்றங்களை கொண்டு வர மாட்டேன்? மாற்றம் முன்னேற்றம் வாழ்க்கையில் இருக்காது. மாற்றங்களை உன்னால் ஒத்துக்க முடியாது. உன்னால் பேண்ட்டு போட முடியாது, உன்னால் ட்ரெஸ்ஸு நல்லா பண்ணிக்க முடியாது, நீ வசதியாக வாழ முடியாது, நீ கோட்டு போட மாட்டே, நீ கொண்டாட்டமாக இருக்க மாட்டேயா? நமக்கெல்லாம் அது தகுதியான்னு யார் சொல்லுவ? நீயே சொல்லுவ, வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. உன்னை அசிங்கன்னு யார் சொல்லுவாங்க? நீயே சொல்லுவ. அது என்ன பண்ணுவாங்க? அதில் குளிர் வர காழுவானுங்க, அவங்களுக்கு ஜாலி வரும். இந்தியாவில் ஜாதியை எடுத்துட்டா முக்கால்வாசி பேர் முட்டா பாய்தான். எப்படி அவனுங்க வசதியாகவும் அழகாகவுங்கிறானுங்க, நல்லாவுங்கிறானுங்கன்னு கேட்டீங்கன்னா ஜாதி பெருமையிலால் மட்டும்தாங்கிறானுங்க. ஜாதி எடுத்துறேன், அவங்ககிட்ட ஒரு திறமை இருக்குது.
அப்போ என்ன தான் பண்ணுவான் அவன்? கூட்டமாக இருக்கிறதுக்கே ஜாதி தேவைப்படுது இவனுக்கு. அப்போ தான் ஜாதி தலைவராக இருப்பான். சுயமாக ஒருத்தன் தலைவராக இருக்கணும், சிந்திக்க தெரிஞ்சவனுக்கு ஜாதி அவசியமா? அவசியம் இல்லை. அப்போ வரம்ன்ற பேரில் முன்மொழி வைத்தது யாரு? யார் உன்னை முட்டுக்கட்டு போட்டது? புதிய மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாதது யாரு? வசதியாக இல்லாதது யாரு? முன்னேற்றம் கொண்டு வராதது யாரு? வரம்ன்ற ஒரு சொல் தான். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், வரம் ஒரு விசேஷம். சாபனம் ஒன்று இல்லவே இல்லை. சாபனம் ஒன்று இல்லை. சாபத்தை தூக்கி விசிரிச்சிருக்காங்க. எல்லாம் வரம். என் வாய்ப்புக்கு என் வசதிக்கு ஏற்றபடி எல்லா சூழ்நிலையும் மாற்றிக்க முடியும். கொடமழை மட்டும்தான் இல்லை, முள்ளு செருப்பு, நிறைய உதாரணங்கள நீங்கள் எடுத்துக்கலாம். காலோடு படைக்கல நம்மள என்ன பண்ணிடுறாங்க? நாம் துணி போடுறதே ஒரு வரம். ஏன்? விருப்பத்தேர்வு இருக்குது. ஆனால் சட்டை போடக்கூடாதுன்னு ஒன்று சொல்லி வச்சான். ஏன் சட்டை போடக்கூடாது? சட்டைக்கும் ஜாதிக்கு என்ன சம்பந்தம்? ஏன் சட்டை போடாத வானா? இவனுக்கு இப்படி வச்சு தான் ஏமாத்துறானுங்கிறதுனால தான் சட்டை குத்துட்டு போனான் வெள்ளைக்காரன். பேரே சட்டைக்கார துறை தான். வெள்ளைக்காரனுக்கு இன்னொரு பேர் என்னக்காரனா சட்டைக்காரன்னுவாங்க. புரியுதா? ஏன் சட்டை போட வச்சான்? ஆப் நேக்கடு பக்கரி ஆகும். சட்டை போட்டது தப்பு, ஆப் நேக்கடு பக்கரி ஆகலான்னு அவனை சிரிப்பு போலீஸ் ஆகிட்டானுங்க. ரூபா நோட்டில் சிரிப்பாக அடிச்சு வச்சுட்டு சும்மா சிரிக்க வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவர் என்ன நினச்சினாருன்னா, ஆப் நேக்கடு பக்கரியாக இருந்தால் இந்த உலகமே ஆப் நேக்கடாக இருக்கும், சட்டை போடாமல் ஜாதியிலே இருப்பானுங்கன்னு நினச்சாரு. உடனே நாங்கள் மகாத்மா ஆக்கி ஃபோட்டோ போட்டு பிடிச்சி போட்டாங்க. இப்போ ஒரு சாபம் வாங்கினாரா வரம் வாங்கினாரா? என்னை பொறுத்த வரைக்கும் சாபம் வாங்கினவர் தான் அவர். ஃப்ரான்ஸுக்கு போயிருந்தா என்ன பண்ணியிருப்பாரு? புரியுதா? நீ ஆப் நேக்கடாரு, ஆனால் உன்னை கூட நாங்களாம் என்ன பண்ண மாட்டான், கோட்டு போட்டு அம்பேத்கர் நின்றுட்டார். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? நீ சட்டை போட்டு நோட்டில் போட்டால் கூட என்ன இல்லை, நோட்லேருந்து எடுத்துக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நாள் இல்லை. நம்மளை மாதிரி ஆளுங்க 4 பேர் பேசினா எடுத்துருவாங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? சிரிப்பு போய் சிரிப்பு பாவம். ரூபா நோட்டில் சிரிக்கிறாரு காந்தி, புன்னகையே ஏந்தி, அப்படி தானே? அப்போது அது சாபமாக வரமான்றது அவங்க தீர்மானிக்கிறது இல்லை, கடவுள் தீர்மானிக்கிறதுனா நீ இருக்கிறதே வரம் தான். சூழ்நிலையை மாற்றிக்காததும், சூழ்நிலையை புரிஞ்சிக்காததும், சூழ்நிலையோட ஒத்திசைவு கொள்ளாததும், இல்லை எதிர்க்காததும் கூட யார் குற்றம்? நானே என்ன கொடை விசிறேடி, நானே கூட கொடை பிடி, என்ன தப்பு? யார் இஷ்டம்? விருப்பத்தில் இரு. யார் விருப்பத்தில் இரு? விருப்பத்தில் இரு. பெண்மை வேணும்னா வச்சுக்கோவானா அண்ணா? பெண்மை கிடையாது. நான் ஒரு மனுஷன் ஜீவிதம், ஹியூமன் பீயிங் நான் அப்படின்ட்டு போ. இல்லை உமனா இரு, ஹியூமன் பீயிங் யார் இஷ்டம்? இஷ்டம். அப்போ எனக்கு என் விருப்பத்தில் இருக்கிற வாய்ப்பும் வசதி எனக்கு இருக்குதுன்னு நான் புரிஞ்சா வரமா சாபமா? இப்போ சொல், நீ யார்? வரமா சாபமா? நீ தான் வரோம். மதவாதியே சொல்லியிருந்தா இருக்கட்டும், மதத்துக்காக சொல்லப்பட்ட வார்த்தையாக இருக்கட்டும், நீ சொல்லு, எனக்கு சாபம்னு ஒன்று தெரியாது, என்னை யாரும் சபிக்கவும் முடியாது. உன்னை யாருன்னா சபிச்சா சிரிச்சுக்கோ. ஏன்? வரத்து மேலே சாபம் பலிக்க. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ நான் கண்ணாடி பின்னாடி நின்றுக்கிறேன், ஒருத்தன் காரி துப்புறான், என் மேலே போடும். உங்களுக்கு புரியவே இல்லை. கண்ணாடி போல் கடவுள் முன்னாடி நிற்கிறான். உங்களுக்கு நான் இதை விட ஒரு குரு வேணுமா பாரு? உங்களுக்கு முன்னாடி என்ன நிற்கிறான்? கடவுளே கண்ணாடி மாதிரி நிற்கிறான். அவன் எதை துப்ப முடியும்? உன் மேலே எதுவும் படாது. புரியல என்ன சொல்கிறேன்ட்டு? எப்படி பட்டுச்சின்னு நினச்சிங்கிற? கிடையாது, தோலில் தான் பட்டுச்சு, கழுவ முடியும். புரியுதா? அப்போ கண்ணாடி மாதிரி முன்னாடி இருக்கிற போது உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு ஷீல்டு இருக்குது உன்னை சுற்றி கடவுள் இருக்குது. அப்புறமா நீ எப்படி வாழலாம்? எப்பேற்பட்ட வரோம் உனக்கு? எப்பேற்பட்ட வரோம்? உள்ளங்கையில் தாங்கினுக்கிறான் கடவுள் உன்னை, அப்படியே சுற்றி பாதுகாப்பாலையும் போட்டு வித்தவுட் பர்மிஷன் தொட முடியாது உன்னை. நீ பர்மிஷன் பண்ணாதான். பர்மிஷன் பண்ணி தொட்டால் கூட ஒருத்தர் சொல்லிட்டா, உடலன்றி உள்ளத்தை தொட முடியாது. என் உடம்பை யார் வேணா தொடலாம், உள்ளத்தை தொட முடியாது. உள்ளத்தால் கெட்டு போனவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது. அவ இஷ்டம். மனம் காக்கும் காப்பு அவன் செய்யும் மகளிர், சிறை காக்கும் காப்பு அவன் செய்யும் மகளிர், மனம் காப்பு மாசாக பெரியணும். உன்னை நீ சாபம் வாங்கிட்டவன்னு நினச்சிட்டியானா, இல்லை வரன்ற பேரில் நீ வாழ்க்கையை இழந்துட்டு இருந்தியானா? யார் தப்பு? இப்போ நீ வாங்குறது வரமா சாபமான்னு யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியாது. ஏன்டா இவ்வளோ பேசிட்டு உனக்கு தெரியாது. ஒரு முறை என்னை வந்து பார்த்து கேட்கணும், சார் நான் வரம் வாங்கி வந்துருன்னா சாபம் வாங்கிதுண்ணா, நான் சிரிச்ச நீ என்ன பண்ணிருக்கண்ணா? சிரிச்சிருக்கணும். ஏன் சிரிக்கல? மாட்டிக்கினேன். நான் மகிழ்ச்சியாக இருன்றேன், நீ மகிழ்ச்சியாக இல்லைன்னா மாட்டிக்கினேன். என் வீடியோலாம் உனக்கு கொண்டாட்டமாக இரு, ஆனந்தமாக இரு, கழிப்பாக இரு, இதுதான் உன் வேலைன்னே தலைப்பெல்லாம் அதான் சொல்லி வச்சிட்டேன்.
உன்னை பார்த்துட்டு உன்னால் கரிப்பாக இருக்க முடியல, சந்தோஷமா இல்லைன்னா என்ன அர்த்தம்ப்பா? பிரச்சனை எதோகுது, அப்போ நீ சாபம் வாங்கி வந்துக்கிற. என் வீடியோ உன் கண்ணுக்கு பட்டாவே நீ வரம் வாங்கி வந்துக்கிற. நீ அதை கெட்டு தொடாமல் விட்டேறவே நீ என்ன தான் வாங்கி வந்துக்கிற. என்னை தெரிஞ்சோம், என்னை கேட்டோம், என்னை பார்த்தோம், நீ வரலன்னா யார் தப்பு? குற்றம் தான். வந்தும் ஓடுறனால என்ன தப்பு? நான் ஒன்றும் செய்ய முடியாது, அதெல்லாம் செய்ய முடியும். சரி, வர்றவங்களெல்லாம் திருப்பி வரதுக்கு அவன் பேசிக்கிற, அதான் போயிட்டானுங்களா, அவங்கள பற்றி உனக்கு நாக்குறேன்னு நான் கிடையாது. அப்படி கிடையாது. மனிதன் மனிதனாக வாழ்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். நான் வரம் மட்டும்தான் உனக்கு, சாபம் ஒன்று இல்லை. இது சாபம்ன்றது மதவாதிகளோட வேலை. சாத்தான், சாபம், பேய், இதெல்லாம் மதத்தோட சூழ்நிலை. பேயை கூட கும்பிட்டுனுக்குறோம், சாத்தானு கூட கோயில் இருக்குது. இப்போ காட்டேரி முனீஸ்வரெல்லாம் என்ன தெய்வமா பேயா? தெய்வம். ஆனால் பேயின்னு ஒன்று சொல்லி வச்சுக்கிறான். அப்போ எதிரா தெய்வம்னா, சைவம் சாப்பிட்டா அது தெய்வம், அசைவம் சாப்பிட்டா அது என்ன? பேய். யாருக்கு பேயா தெரிந்தது? அசைவம் சாப்பிட்றாதவனுக்கு. கரிமீன் சாப்பிட்றவனுக்கு காட்டேரி முனீஸ்வரன்லாம் தெய்வம். அப்போ பிரச்சனை எங்கே? எவங்கிட்டே இருக்குது. அவன் பேயின்னு தான் சொல்லுவான். நான் உங்களுக்கு ஆனந்த வாழ்விலே எழுதி போட்டு சொல்லுவேன், அசுரர் தெய்வம்லாம் ரெண்டு வேறு வேறு மாதிரிலாம் இல்லை. ஒத்துக்கிறவனுக்கு தெய்வம், ஒத்துக்காதவனுக்கு அசுரர். அப்போ பிரித்தியார் ஒத்துக்கிறதுக்கு வாழாதீங்க, நீங்கள் ஒத்துக்கிற மாதிரி வாழுங்க. யார் வாழணும்? நீங்கள் ஒத்துக்கிறதுக்கு காரணம் வரமாக இருக்கக்கூடாது, புரிதலாக இருக்கணும், கம்ஃபர்டபிலிட்டி இருக்கணும். யார்கிட்ட? வரன்னு ஒரு வார்த்தை சொல்லி நீங்கள் சிறப்பாகத்தான் சொல்லக்கூடாது. நான் கொண்டாட்டமாகறேன், வரம் வாங்கின்னு வந்தேன்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்? வரத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்? உங்கள் துக்கத்தையும் நீங்கள் என்னன்னு சொல்லிடுவீங்க? வரன்னுவீங்க. கிடையாது. நீங்கள் துக்கப்படக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? துக்கப்படக்கூடாது. முன்முடிவுக்குள்ளே போய் சிக்கக்கூடாது. இப்படி தான் இருக்கணும்னு வரையறதுக்க கூடாது. முன்னேற்ற பேரில் நீங்கள் அப்படியே இருந்துடலான்ற பேரில், சுகமாகறன்ற பேரில் முன்னேறாமல் இருக்கக்கூடாது. அப்போ கோடி சொன்னாதான் நீங்கள் அதோட வசதியாக இருங்க. புரியுது என்ன சொல்லிட்டு? அப்பாவுக்கு ஒரு வண்டினா நீங்கள் 4 வண்டி வாங்க, இன்னும் வசதியாக இருங்க. அப்பா வேர்க்கடலை சட்னி சாப்பிட்டா நீங்கள் முந்திரி சாப்பிட்டு பாதாம் சட்னி சாப்பிடுங்க, வசதியாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. கொண்டாட்டமாக இருக்கிற யார் தான் வர வாங்கினா நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் கொண்டாட்டமாக உங்களை பார்த்து கேட்கணும், வரமா சாமா உங்களை பார்த்து உங்கள் மூஞ்சி பார்த்து தெரிணும். புரியுது என்ன சொன்னேன்? ஆனந்தமாக இருக்கணும். தாடி வச்சா சோகமாக இருப்பாங்கலாம் போய், தாடி வச்சு சந்தோஷமான அழைப்பார். அதான் சொல்கிறேன். ஓ, அவங்களுக்கு சொல்லி தரீங்களா நீங்கள் சோகமாகறீங்கன்னு? ஓ சரி சரி, திரும்பி பார்க்குற அளவுக்கு வச்சுட்டுக்கிறீங்க. பக்கத்தில் ஒருத்தர் வெக்கப்பட்டுக்கிறாங்க பாருங்க. புரியுதா? வர வாங்கினா எப்படி இருக்கலாம்? அது யாருன்னா சொல்லணுமா? நான் வர வாங்கி வந்துக்கிறேன்னு, நான் வரத்தோடு இருக்கிறேன்னு சொல்லணுமா? தேவையில்லை. எப்போ மகிழ்ச்சியாக இருக்கலாம்? இல்லை இப்போ தான் மகிழ்ச்சி. யாருன்னா சிங்கிளிகா போன பேர் மகிழ்ச்சியாக இருக்கலாம். யாருன்னா திட்டினா கூட நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் பேர் போயிட்டாலே. ஒருத்தனை அவமானப்படுத்துறதுக்கு என்னடா செய்யணும்னா சரிண்ணா, ஏத்து தூக்கு அப்படி சொல்லணும். என்ன 4 வார்த்தை நச்சுன்னு பேச தெரியல, நான் சொல்லிட்டா ஒரு பாட்டு ஒன்று நான் சொன்னால் பெஜராயிடுவாங்க, கட் பண்ணுவாங்க. அவங்க ஆரம்பித்து அங்கேயோ முடியும். அது ஒரு மோசமான ஒரு பாட்டு இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். கிராமத்துங்களெல்லாம் அது வழக்கில் இருக்குது இன்றைக்கும். அப்படின்னு ஆரம்பிக்கும், அது அப்படியே போவோம். அது இதுன்ட்டு நண்டி நரி நாய் எல்லாம் பண்ணும். வெக்கப்பட்டு போயிடுவோம் நம்ம. போதும் போதும், காது ரத்தம் வருதுன்றாங்கல்ல. உங்கள் காதில் அந்த வார்த்தைகள்லாம் தமிழில் ஒரு அசிங்கமான வார்த்தையிலன்னு புரிஞ்சிச்சேன்னா யார் திட்டினாலும் ஏன் வார்த்தையிலேயே அசிங்கமே இல்லை. எங்கேயாவது சமைச்ச பொருள் எல்லா பொருளும் என்ன பொருள் தான்? புரியுதா? போட்ட பொருள் எல்லாம் நல்ல பொருள், நல்ல பொருள். எடுத்து வைக்கிறது என்ன இருக்குதே? ஒரு பொங்கலில் போட்ட பொருள்லாம் நல்ல பொருள்னா எடுத்து வைக்கிறதுக்கு என்ன இருக்குதா? வார்த்தையெல்லாம் நல்ல வார்த்தைன்னு புரிஞ்சிச்சேனா எந்த வார்த்தையை நீ கெட்ட வார்த்தைன்னு சொல்ல போற? புரியுதா? நல்ல வார்த்தை கூட நீ கெட்டவன் என்ன பண்ணிக்கலாம், நல்லா இருப்ப நீ கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் வரம் வாங்கின்னு வந்துக்கிறீங்க. வரனா நீங்கள் தான், உங்களுக்கு என்ன கிடையாது. நீங்கள் இல்லைன்னா தான் சாபம். சாபம் படும்போது நீங்கள் இருக்க மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. சாபத்தை உங்களால் பார்க்க முடியாது. நீங்கள் சபிக்கப்பட்டவரே கிடையாது. ஒரே ஒரு டைம் தான் நீங்கள் சாபம் வாங்கும்போது, அப்போ நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஒரு முறை மரணம் உங்களை சந்திக்கும், அப்போ நீங்கள் இருக்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை. அது சந்திக்கிறதுக்கும் நான் சொல்லி தந்துனுக்கிறேன். இந்த மரணத்தை சந்தி கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுத்துனுக்கிறேன். செஞ்சால் அந்த இடத்த நீங்கள் அதையும் வெற்றி பெறலாம். பட் இங்கெல்லாம் இதெல்லாம் சும்மா சிம்பிளாக சாதாரணமாக கேட்டு வாங்கிட்டுங்க. வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். நல்லா இருங்க.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.